அண்மை செய்தி. மதுரையில் நடைபெற்ற பாஜக உயர்மட்ட குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 நாள் பயணமாக மதுரை வந்திருக்கும் அமித்ஷா தற்பொழுது பாஜக உயர்மட்ட நிர்வாகிகளுடன் குழு ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டார். தற்பொழுது இந்த உயர்மட்ட நிர்வாகிகள் குழு கூட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணை. மத்திய உள்துறை அமித்ஷா 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக மதுரைக்கு நேற்று நள்ளிரவு மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். வந்தடைந்தவரை ஏராளமான பாஜக தொண்டர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மனமகிழ்ச்சியோடு வரவேற்றனர். அனைவரினுடைய வரவேற்பையும் ஏற்றுக்கொண்ட அமித்ஷா அவர்கள் இரவு ஓய்வெடுத்துவிட்டு காலை 11:30 மணிக்கெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்திருந்தார். வருகை தந்திருந்தவரை அங்கே இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகிகள் மற்றும் முக்கியஸ்தர்கள் கும்ப மரியாதையோடு அவரை வரவேற்றனர். அந்த மரியாதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட அமித்ஷா அவர்கள் தற்சமயம் பின்பு சிந்தாமணியில் இருக்கக்கூடிய அந்த விடுதிக்கு சென்றிருந்தார். அங்கேதான் அந்த உயர்மட்ட குழு என்பது அமைக்கப்பட்டு அதன் நிர்வாகிகளோடு தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தை நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நீடித்து இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் நாம் பார்த்தோமானால் பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை மற்றும் இந்நாள் தலைவராக இருந்து கொண்டிருக்கிற நயினார் நாகேந்திரன், அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட மூத்த கட்சியினுடைய பிரமுகர்களும் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றனர். இதில் பேசிய அமித்ஷா, இன்னும் சில மாதங்களே சட்டமன்ற தேர்தல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் நாம் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல அதிமுக தலைமைக்கும் சரி, நம்மளுடைய பிஜேபி கட்சிக்கும் சரி, வலிமை சேர்க்கும் வண்ணமாக எந்தெந்த கட்சிகளை இன்னும் இந்த கூட்டணியில் இடம்பெயர வைப்பது, இந்த கூட்டணியை எவ்வாறு வலிமை மிக்க கூட்டணியாக மாற்றுவது போன்ற பல்வேறு ஆலோசனைகள் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கு தாங்கள் எல்லாம் அனைவரும் ஒருமித்த மனதோடு, அதாவது எந்தவித கருத்து வேறுபாடுகள் இன்றி ஒருமித்த மனதோடு அனைவரும் போராடினால் மட்டும்தான் வெற்றி என்பது சாத்தியமாகும். அதே காரணத்தினால் வெற்றி என்பது மிக எளிதாக இருந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பாடுபடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதனை பொறுமையோடு கேட்டுக்கொண்ட அனைத்து நிர்வாகிகளும் முழுமையான ஒத்துழைப்பை நல்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த கூட்டம் என்பது நிறைவு பெற்றிருக்கிற பட்சத்திலும் கூட தற்சமயம் இன்னும் சில 1 மணி நேரத்தில் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகளுடைய கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்ற பெரும் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகளோடு என்னென்ன விதமான ஆலோசனைகளை அமித்ஷா அவர்கள் கூறப் போகிறார், என்னென்ன விதமான வலிமை மிக்க கருத்துக்களை எடுத்துரைக்க போகிறார், வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் எவ்வாறு கைப்பற்றுவது, எவ்வாறு வெற்றி பெறுவது போன்ற பல்வேறு விவரங்களை எடுத்துக் கூறுவதற்கும் அதனை கேட்பதற்கும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிக தெரியாத 4 மணிக்கெல்லாம் இங்கே வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6 மணிக்கு நிறைவு பெறுகிறது. பின்பு 6:20 மணிக்கு மதுரையிலிருந்து விடைபெற்று டெல்லி நோக்கி பயணிக்கிறார் அருணேஷ்குமார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதிவாணன்.